வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் டர்னிப் மசாலா, நூக்கல் மசாலான்ட்டு சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் டர்னிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு நூக்கோல் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இப்போ முதல்ல எண்ணெய் காய வச்சுருக்கேன், மசாலாவை தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக போடுறேன். போட்டு கிளறி விட்டு எடுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போயே போட்டுறேன் நான். தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் மட்டன் தான் சேர்த்து வேக தான் வைக்க போகிறோம். அதனால் இப்போ நான் மட்டனும் போட்டுருந்தேன். 1/2 kg மட்டன் போடுறேன். இதுக்கு 2 டர்னிப் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம், கலர் மாறுற வரைக்கும். மட்டன் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் சேர்த்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மட்டன் மூழ்கிற அளவுக்கு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் வெந்துச்சான்னு செக் பண்ணிடலாம். மட்டன் நல்லா வெந்துச்சு. இப்போ நூக்கல் போட்டுடலாம். நான் 2 நூக்கல் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சைஸ் நூக்கல். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க. திரும்ப ஒரே ஒரு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம நூக்கல் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் சிம்லேயே தம் குக்கிங் மாதிரி நான் போட்டிருக்கேன் தோசைக்கல் வச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த வெஜிடபிள். மட்டன் நூக்கல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.